Dress Bro. Simple blouse tailoring. என்னுடைய வணக்கங்கள். உங்கள் ட்ரெஸ் ப்ரோ இந்த சேனலில் உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி இந்த அளவு ஜாக்கெட் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரே ஒரு ஜஸ்ட் அளவை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது. அதாவது இந்த அளவு ஜாக்கெட்லேயே ஒரு ஜஸ்ட் அளவு எடுக்கணும். சரிங்களா? நான் சொல்லித்தர இந்த மெத்தேடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை, இல்லை அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப நாளாக தலைவிட்டுருக்கிற வீடியோவில் இதுவும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி வீடியோ தான். சரிங்களா? என் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பிச்சிங்கனாவே தெரிஞ்சிடும். உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் அத்தனையுமே உங்களை விட்டு படிப்படியாக போயிட்டே இருக்கும். சரி, இது கை தானே. இப்போ இந்த இடத்துல ஒரு அளவை நம்ம எடுத்து நம்ம ஜஸ்ட் அளவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ஈஸியாக இருக்குது தானே, இல்லை சிரமமாக இருக்கா? ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சி தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேங்கிறத மறந்துடாதீங்க. எளிமையாக சொல்லி கொடுத்தா மதிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மதிப்பாக வச்சுக்கிறீங்களா இல்லை மதிப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு காலம்தான் முடிவு பண்ணும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அளவுகளை தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாம். வாங்க நம்ம பயிற்சிக்கு போகலாம். நன்றி. இந்த பிளவுஸ் கட்டிங் கைட் வாங்குபவர்களுக்கு வீடியோ விளக்கம் முழுத்தும் இலவசம். வெறும் 350 ரூபாய்க்கு வீட்டிலிருந்தே தையல் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஜஸ்ட் அளவை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக எப்படி கையாளுறதுங்கிறத இப்போ சொல்கிறேன், கேட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த அளவு நான் ஏனோ தானாலாம் உங்களுக்கு நான் கொடுக்கவே கிடையாது. எத்தனை நாள் உட்காந்து இதுக்கு நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், பயிற்சியும் எடுத்திருக்கேன். அப்படின்னா என்னென்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், முதல் ஃபால்ட்டை நீங்கள் இதில் கண்டுபிடிக்கணும். பார்க்குறதுனா நம்ம நிறையா பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், எவ்வளோ பெண்டுலாம் வராது முதல்ல ஒரு ஜாக்கெட்டுக்கு, அளவு ஜாக்கெட்டில். அப்போ இதுவே ஒரு சின்ன ஃபால்ட்டுன்னு நீங்கள் அறிகுறியாக நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த இடத்துக்கிட்ட இருந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை இறக்கம் மேலே ஷோல்டர், இதுக்கு சென்ட்ரு பகுதி இது தான். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.25 இன்ச்சு இருக்குது. நான் முதல்ல சொல்லிட்டேன், இது எனக்கு ஃபால்ட்டாக தெரியுது, இது ஒரு மாதிரி கிராஸாக போகுது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நான் 4 இன்ச்சு நான் கம்மி பண்ண போகிறேன். அப்போ 8 இன்ச்சு தான் நான் கணக்கு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்ததான் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த 8 இன்ச்சிலேருந்து நீங்கள் 2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட்டணும். அப்படின்னா உங்களுக்கு 10 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த 10 இன்ச்சை அப்படியே 4 பகுதியாக நீங்கள் பெருக்கணும். இந்த டேப்பை பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு. இதை 4ஆக பெருக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு 40 இன்ச்சு உங்களுக்கு ஜஸ்ட் அளவு உங்களுக்கு கிடைக்கும். இதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த கணக்கு மட்டுமே நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம அளவு எடுக்கிறதுல ஃபால்ட்டை மட்டுமே கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஒரு ஜாக்கெட்டு இறக்கம் இப்போ தான் நம்ம ட்ரை பண்ணோம். நம்ம ஜஸ்ட் அளவு இப்போ கண்டுபிடிச்சாச்சு. 40 அளவில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் புக்கில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 இன்ச்சு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த கணக்குகளை எல்லாமே பிரித்து இதுதான் அளவுகள் அப்படின்னு சொல்லி முதல் அடிப்படை அளவுகள்னு சொல்லி உங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துட்டேன். இந்த 14 வரைக்கும் இருந்ததுன்னா சரி, இல்லைன்னா நீங்கள் அந்த அளவை நீங்கள் அதிகப்படுத்தணும். இது உங்கள் உடலோட அளவு அமைப்புகள். சரிங்களா? இதுக்கு மேலே உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு மேலே உங்கள் வாடிக்கையாளர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதிகப்படுத்தி தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் 14 இன்ச்சு உங்களுக்கு கேரண்டியாக இந்த 40 சைஸுக்கு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த ஜாக்கெட் பொறுத்த வரைக்கும் 14 இன்ச்சு உங்களுக்கு இருக்குது. அதனால் நான் 14 அளவு எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக
கை இறக்கம் உடலோட அமைப்பு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கை இறக்கம் எவ்வளோ கிடைக்குதுன்னா 6.5 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல இருக்குது, இந்த கையில் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 6.5 இன்ச்சு இருக்கும். இந்த 6.5 இன்ச்சுக்கு மேலே கேட்டாலும் அது உங்கள் விருப்பங்கிறத மறந்துடாதீங்க. கம்மியாக கேட்டாலும் உங்கள் விருப்பங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ ஒரு அடிப்படையான ஒரு நியூட்ரல் பாயிண்ட் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 40 சைஸுக்கு 6.5 இன்ச்சு அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இதில் 6.25 இருக்குது, சரிங்களா? இது இல்லாமல் அவங்க கேட்டிருக்கிறது இன்னும் 1/2 இன்ச்சு அதிகமாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு 7.25 இன்ச்சு உங்களுக்கு கை இறக்கம் வேணும். அடுத்ததாக இந்த கை சுற்றளவு, இது முழுக்க இது உங்கள் கஸ்டமரோடைய முழு விருப்பமான உடல் அளவு தான், சரிங்களா? இந்த அளவு ஜாக்கெட்டில் இருக்கிறத பாருங்கள். ஒருவேளை இதில் உங்களுக்கு சந்தேகம்னு ஒன்று உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா, அப்போ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 13 இன்ச்சு கொடுத்துருக்கேன். அப்போ 13 இன்ச்சில் பாதியோட 6.5 இன்ச்சு 6.5 இன்ச்சு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆறு 3 புள்ளி இருக்குது, ஒரு புள்ளி கம்மி இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம். இது 6.5 இன்ச்சு. சரி, இப்போ ஜஸ்ட் அளவு 40 இன்ச்சு நம்ம எடுத்தோம், சரிங்களா? அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய அளவு இடுப்பு சுற்றளவு. இந்த இடுப்பு அளவு பாருங்கள். இந்த இடத்துல இந்த கொக்கியை மாற்றுற பகுதியிலேருந்து நீங்கள் டேப்பை வச்சுக்கணும், இழுக்கலாம் கூடாது. 34.5 இன்ச்சு இருக்குது. முதல்ல இந்த இடுப்பு அளவை நம்ம கொஞ்சம் கணக்கிட்டு பார்த்துடலாமா? 40 இன்ச்சு ஒரு பெண்ணுக்கு வந்து மேல் நெஞ்சளவு இருக்குது. இந்த கூளையாக குண்டாக இருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்களுக்கு என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தா இந்த 40ல் 5 இன்ச்சு நீங்கள் கழிக்கணும். அப்போ 35 இன்ச்சு உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு கிடைக்கும். இதுவே ஒல்லித்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒல்லியாகவும் இருப்பாங்க, ஆனால் அந்த ஒல்லி தோற்றத்தில் இருப்பாங்க, ஓகேங்க? அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த 40 6 இன்ச்சு கழிங்க. அப்போ 34 இன்ச்சு உங்களுக்கு கைக்கு கிடைக்கும், சரிங்களா? ஆனால் இப்போ இந்த பெண்ணு என்ன கேட்டிருக்காங்க, ஜாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு அளவில் இது மாறி நமக்கு கைக்கு கிடைக்குது 34. அதனால் நம்ம அதே அளவுக்கு வச்சுக்கலாம். ஏன் இந்த அளவு நமக்கு அதிகரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உணவு சாப்பிடும் போது உங்களோட வயிறு பெருசாவோ சின்னதாவோ அங்கே கிடைக்கிற அளவு தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதனால் அதை மறந்துடாதீங்க. அடுத்ததாக நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கப்பு சுற்றளவு இந்த அளவு ஜாக்கெட்டில் நீங்கள் பயன்படுத்தும் போது இதுதான் மெயின். முதல்ல இப்படி நீங்கள் வைக்கும் போது இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. இது பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு தப்பாக உங்களுக்கு தோணுதா தோணலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இது தப்பாக தோணுது. அப்படின்னா என்னன்னா, இதுக்கு நேருக்கு நேர் தான் நான் வரணும்னு நான் சொல்லலை. இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஆனால் நிச்சயமாக நேராக தான் ஓரளவுக்கு வரணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விருப்பப்படுறேன். அப்படிங்கும்போது இங்கே நல்லா கவனிங்க. இந்த 40 சைஸுக்கு இந்த முன்னாடி பகுதி அமைப்பு எனக்கு கிடைக்கல, இந்த கப்போட அமைப்பும் எனக்கு சரியாக கிடைக்கல. எனக்கு பார்க்கும் போது ஏன் உணர்வுகள் இது சரியில்லைங்குது. அப்போ கப்போட இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
14 இன்ச்சு உங்களுக்கு கப்பு இறக்கம் கிடைக்குது. இந்த கணக்கு மேல் நெஞ்சு அடிப்படையாக வச்சு நம்ம பிரிச்சிருக்கோம். இதுவே ஒரிஜினலாக நேரடியாக கப்பு கஸ்டமரோட கப்பு என்ன அளவு கிடைக்குதோ அந்த கணக்கை போட்டோம்னா இன்னும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். நம்ம அளவு ஜாக்கெட் எடுத்தனால நாம் இந்த ஜஸ்ட் அளவையே நம்ம பயன்படுத்தணுங்கிறத மறந்துடக்கூடாது. சரி, முதல்ல இந்த 14 இன்ச்சு, இந்த 14 இன்ச்சில் 1 இன்ச்சு நீங்கள் கழிச்சிக்குங்க. ஏன்னா அப்போ தான் டக்குன்னு உங்களுக்கு ஒரு கணக்கு புரியும். அது என்னன்னா, இந்த கீழ்ப்பகுதியில் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, ஷோல்டர்கிட்ட பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. அப்போ 1 இன்ச்சு உங்களுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரெடி அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 இன்ச்சு உங்களுக்கு வேணும். சரிங்களா? அப்போ இந்த அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்கிட்ட அளவு எடுத்துக்குங்க. உங்களுக்கு ரெடி அளவு இந்த ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு தான் இருக்குது. 1 இன்ச்சு உங்களுக்கு இதில் ஷார்ட்டேஜ் ஆகுது. இந்த 1 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு முழுக்க ஃபால்ட்டு தான். அதனால் நான் இந்த ஜாக்கெட்டில் இருக்கிற அளவு நான் பயன்படுத்த போகிறது கிடையாது. அதனால் நான் 14 இன்ச்சு நான் வைக்கிறேன். உங்களோட அடுத்த கேள்விகள் என்னவா இருக்குன்னா, அப்போ இந்த கஸ்டமர் வந்து அளவு ஜாக்கெட் அடிப்படையில் தானே கேட்குறாங்க, இப்போ நீங்கள் பாட்டுக்கு 1 இன்ச்சு அதிகப்படுத்துகிறீங்களே, இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கப்போட கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 4 பெண்களுக்கு ஒரு சைஸுங்கிற மாதிரி கணக்கு வரும். அது நான் இப்போ இதில் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. அது அடுத்தடுத்த வீடியோவில் வர மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ பின்னால் கழுத்து இறக்கத்தை நம்ம இப்படி ஸ்கேலை வச்சுக்கிங்க. கழுத்து இறக்கத்தை கொஞ்சம் 6 இன்ச்சு மேலே கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை சென்றால் இப்படி வைங்க. 9.25 இன்ச்சு உங்களுக்கு கழுத்து இறக்கம் இங்கே வருது. இப்போ நம்ம 6 இன்ச்சு நம்ம கம்மி பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 9.25 இன்ச்சு உங்களுக்கு பின் கழுத்து இறக்கம் உங்களுக்கு வேணும். முன்னாடி கழுத்து இறக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேருக்கு தான் முன்னாடி கழுத்தை பார்ப்பேன். பெரும்பாலும் நான் கணக்கு போட்டு எடுத்துடுவேன். அப்போது முன்னாடி கழுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 6 இன்ச்சு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவங்களுடைய ஜாக்கெட்டில் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட்டை நீங்கள் வெட்டுறதுக்கு அளவு ஜாக்கெட்லேருந்து இந்த அளவு இருந்தால் போதும். மெயினாக ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஷோல்டர் அளவு, இந்த சின்ன ஷோல்டர் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். 2.25 இன்ச்சு கிடைக்குது. சரிங்களா? இந்த 2.25 10மான்னு கேட்டிங்கன்னா கஸ்டமரோட துணியில் இருக்குது. இது சும்மா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுடைய மெயின் கேள்வி ஒன்று இருக்குது. எல்லாம் எடுத்துட்டிங்க, இந்த ஷோல்டர் அளவுன்னு ஒன்று கேட்பீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த ஷோல்டர் அளவை நான் எடுக்கிறதே கிடையாது.
ஏன்னா அளவு ஜாக்கெட்டில் இதில் இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் ஃபால்ட்டு இந்த மாதிரி வருது. அதனால் நான் ஜஸ்ட் அளவில் இருந்து நான் மொத்த அளவே நான் கணக்கு போட்டு எடுத்துடுவேன். அப்படிங்கும்போது இந்த ஷோல்டர் அளவுலாம் நான் பார்க்க மாட்டேன். இப்போ நான் யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கோசம் தான் இவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்கேனே தவிர, இல்லைன்னா ஜாக்கெட் பார்க்கும் போது எனக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறனால எனக்கு டக்குன்னு பார்த்தா புரிஞ்சிருது. அதனால் நிறைய அளவுகள் நான் எடுக்க மாட்டேன். நான் அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சுடுவேன். எனக்கு முக்கியமாக என்ன அளவுகள் தேவையோ அந்த அளவுகளை மட்டும் எடுத்துகிட்டு ஓரம் கட்டிட்டு நான் துணி வெட்ட ஆரம்பிச்சிடுவேன். சரிங்களா? இன்றைக்கி இந்த அளவு ஜாக்கெட்டில் நம்ம பார்க்குறது இது தான். அடுத்தடுத்த வீடியோவை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் ஒவ்வொன்றும்.